திட நிலைமையில் உங்களுக்கு 24th ப்ராப்ளம். அலகுக்கூட்டினுடைய விளிம்பு நீளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த அலகுக்கூடுன்னு கொடுத்துருக்காங்க. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் 4.3 இன்ட்டு 10⁻⁻8 சென்டிமீட்டர் ஆக உள்ள பிசிசி படிகக்கூட்டில் சோடியம் படிகமாகிறது எனில் சோடியம் அணுவின் ஆர மதிப்பினை காண்க. இல்லை டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளிம்பு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் தான் என்னது விளிம்பு, இதுதான் என்னது விளிம்பு, புரியுதா? ஸோ அந்த விளிம்பினோட நீளம் கொடுத்துருக்காங்க. விளிம்பினோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.3 இன்ட்டு 10⁻⁸ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே பொதுவுத்திறனில் பிசிசி அலகு கூட்டிற்கு ஆர மதிப்பு படிச்சிருப்போம். R = √3/4 ஏ அலகுகள் படிச்சிருப்போம். ஸோ நான் விளிம்புனா அந்த ஓரம் சொன்னேன். அந்த ஓரம்ங்கிறது ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவலாக வருது? பக்க அளவுக்கு ஈக்குவலாக வருது. ஸோ ஏக்கு பதிலாக எது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? இந்த விளிம்பு நிலத்தை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ √3/4 இன்ட்டு ஏ, √3யோட மதிப்பு 1.732/4. இது ஏவோட வேல்யூ 4.3 இன்ட்டு 10⁻⁸. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.86 இன்ட்டு 10⁻⁸ சென்டிமீட்டர். ஸோ என்ன எழுதுவீங்க? சோடிய அணுவின் ஆர மதிப்பு 1.86 இன்ட்டு 10⁻⁸ சென்டிமீட்டர். கம்பல்சரி கொஷினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிளாஸ் ஒர்க்கில் இதை போட்டுக்கோங்கம்மா. நாளைக்கு இதை நான் செக் பண்ணுவேன். ஓகேவா?